8 டைப் பண்ணியிருக்கீங்களா? 7 ரைட். எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. உன்னதத்திலிருந்து அருணோதயம் என்னை சந்தித்தது. வசனம் படிக்கலாமா? எல்லாம் வசனம் சேர்ந்து படி. வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இந்த நாளினுடைய கிறிஸ்மஸ் உடைய செய்தி என்னவென்றால், கிறிஸ்மஸ் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக கிறிஸ்மஸ் செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே அந்த கிறிஸ்மஸ் உடைய செய்தி என்னவென்றால், எல்லாரும் என்னோடு சேர்ந்து இன்னொரு முறை படிக்க அன்பாக கேட்கிறேன். 78ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுங்கள். உன்னதத்திலிருந்து தோன்றுகிற ஒரு அருணோதயம் என்னை சந்திக்க, என் குடும்பத்தை சந்திக்க, என் வாழ்வை சந்திக்க, என் தேவைகளை சந்திக்க எனக்காகவே வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம். அதை நான் ஆங்கிலத்தில் கூட படிக்க விரும்புகிறேன். ஆங்கிலம் போடுவாங்கன்னு தெரில. The day spring from high hath visited us. தமிழில் புரியலாம், பரவாயில்லை. இன்னொரு சொல்லுகிறேன், தமிழ் கூட அழகாக இருந்த வசனம் அழகாக இருக்குது. சொல்லுங்கள், என்னை சந்திக்க. வேகத்தை பாருங்கள், வசனம் போடுங்க. என்னை சந்திக்க. யோசித்து பாருங்கள். சில நம்ம சந்திக்கிறாங்க, நம்மளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுறாங்க. சில சந்திக்கிறாங்க, வாழ்க்கை மாற்றப்படுது. சில சந்திக்கிறாங்க, நம்மளை பைத்தியக்கார ஆக்கிடுறாங்க. சில சந்திக்கிறாங்க, நம்மளை குழப்பிடுறாங்க. சில சந்திக்கிறாங்க, நம்மளை ஒன்றும் இல்லை ஆக்கிடுறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் சந்தித்த பல நபர்கள் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லை ஆக்கிட்டாங்க. எப்படியோ நினச்சிங்க, ஆனால் அவங்க சந்திக்க வரும்போது இப்படி தான் சொல்லுவாங்க. உன்னை வாழ வைக்க, உனக்கு வாழ்வு தர, உன்னை உயர்த்த, உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். நம்ம சந்திக்க வந்தார்கள், ஆனால் நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம சந்திக்க வந்தாங்க, நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டார்கள். நம்மை சந்திக்க வந்தார்கள், நம்மை பைத்தியமாக்கிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு நினைக்கிறேன்ல, தாடி வச்சு தேவதாஸ் மாதிரி ஆகி நல்லா தான் இருந்தான் அவன். ஏதோ ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையை குழப்பி விட்டது. ஆனால் இந்த சந்திப்பு நம்மை குழப்ப அல்ல, நம்மை தெளிவாக்க. இந்த சந்திப்பு நம்மை சாகடிக்க அல்ல, நம்மை வாழ வைக்க. இந்த சந்திப்பு நம்மை மனம் கலங்க வைக்க அல்ல, மனத்தெளிவுள்ளவனாய் மாற்ற. கவனிங்கள், இந்த சந்திப்பு எல்லாமே தற்காலிகமானது. அது இது வேண்டுமா இருக்கலாம். உறவுகள், நண்பர்கள், அல்லவிட்டால் கணவன் மனைவி, புதிய உறவுகள், இதெல்லாம் இந்த சந்திப்பு அதாவது இட்ஸ் லிமிட்டெட். ஓரளவுக்கு தான் நம்மோடு கூட வரும். ஆனால் அந்த சந்திப்பு என்றைக்கு நம்ம கூடவே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். இந்த சந்திப்பு கவனிங்கள், நீங்கள் நல்லா இருந்தால் அந்த நல்லா இருப்பாங்க. நீங்கள் வித்தியாசமாக இருந்தால் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த சந்திப்பு எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் என்னை விட்டு விலகாத ஒரு சந்திப்பு. ஆமீன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காத ஒரு சந்திப்பு. உங்களுக்கு இத்தனை நினைக்கிறேன், சில சந்திப்புகள் நல்லதாக இருந்துச்சு. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நகமும் சதையும் போல என் உயிர் உனக்காக, என் உயிர் உனக்காக, நீ ஏன் உயிர், நீ ஏன் வாழ்க்கை. ஆனால் சந்திப்பு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு நாள் சொல்கிறான், என்னடா பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏண்டா தெரியல, தப்பு எங்கடா தெரியல. ஆனால் 1000 தவறுகள் செய்தாலும் பிரேக்கப் ஆகாத ஒரே உறவு உன்னதத்தினது அருணோதயம். அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். கவனிங்க, நான் நிறைய இருக்குது. திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் 78ஆம் வசனம். 78ஆம் வசனம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும். கவனிங்க, அது படிக்கும் புரியாது. அந்த வாழ்க்கை எப்படின்னா போட்டிருக்கீங்களா? இந்த கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்கீங்களா? ரைட், அதில் போடுவாங்க பாருங்கள். விக்கெட்னஸ் லைஃப். தம்பி, பார்ட் 2 இருக்குது. விக்கெட்னஸ் லைஃப், கொடூரமான ஒரு வாழ்க்கை, பொல்லாத ஒரு வாழ்க்கை.
நம்மையே நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த விக்கெட்னஸ் லைஃப்பை ஆண்டவர் ஒரு வர்ஷிப் லைஃப்பை மாற்றிட்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பொல்லாத ஒரு வாழ்க்கை அது, வாழ்க்கை பொல்லாதது. சொல்ல போனால் நாமே பிரசங்கம் பண்ணுறேன்னு சேர்த்தேன். ஐ வாஸ் அ விக்கெட் மேன், டுடே ஐ ஆம் அ வர்ஷிப்பிங் மேன். பொல்லாத மனுஷனாக வாழ்ந்தோம், பொல்லாத மனுஷியாக வாழ்ந்தோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் வாழறாங்க. ஒன்று சொல்லட்டுமா, எங்கே ஆராதனை வருதோ அங்கே விக்கெட்னஸ் போயிடணும். புரியவே இல்லை. ஆராதிக்கிற மனிதனுக்குள்ள என்ன இருக்காது? விக்கெட்னஸ் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்றால் கொடூரமான, கொடூரமான, கெட்ட ஒன்று நான் சொல்ல போகிறேன். அதாவது திரும்ப சொல்லுகிறேன், ஒன்று ஆராதனை இருக்கணும், இல்லை விக்கெட்னஸ் இருக்கணும். இன்றைக்கி ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. நான் ஒன்று நிறைய நிறைய சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுங்கள். பொல்லாத மனிதனை ஆராதிக்கிற மனிதனாய் மாற்றினது கிறிஸ்மஸ். அந்த அருணம் இதுக்கு தர வந்துச்சு. கேக் சாப்பிட இல்லை, புது ட்ரெஸ் போட இல்லை. நான் சொல்லுகிற வார்த்தை அந்தகாரத்தில் யாராக இருந்தேன்? ஐ வாஸ் அ மேன் வித் அ விக்கெட்னஸ் தாட். பொல்லாத சிந்தை, பொல்லாத இதயம், பொல்லாத பார்வை, பொல்லாத பேச்சு, பொல்லாத நடத்தை. எவ்ரிதிங் இஸ் விக்கெட். வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை. நாம் எல்லாரும் கெட்டு போனோம். 53ஆம் அதிகாரம். எல்லாரும் வழி தப்பி போனோம். ஆனால் அந்த உன்னதத்தின் அருணோதயம் வழி தப்பி போன என்னை சரியான வழி நடத்தத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். கவனிங்க, இன்னும் சொல்ல போகிறேன். அந்த அருணோயை சந்தித்திருந்தால் எந்த ஒரு மனிதனும் ஆராதிக்கிற மனிதனாய் மாறுவான். திரும்ப சொல்கிறேன், ஆராதனை பண்ண முடியல. காரணம், இன்னும் அந்த விக்கெட்னஸ் போல. அந்த எதுகை மோனைக்காக இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டேன். விக்கெட்னஸ் அண்ட் வர்ஷிப். அந்த கொஞ்சம் தள்ளி போடுங்க, WW. விக்கெட்னஸ் இருந்தால் என்ன இருக்காது? வர்ஷிப் இருக்காது. வர்ஷிப் இருந்தால் விக்கெட். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த 2023 கிறிஸ்மஸில் கர்த்தரை ஆராய்ச்சி பாருங்கள். உங்களுடைய பொல்லாத சுபாவங்கள் மாறும், உங்களுடைய குணங்கள் மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், உங்கள் சிந்தை மாறும், உங்கள் செயல் மாறும், உங்களுடைய பார்வை மாறும், ஆசைகள் மாறும், விருப்பங்கள் மாறும். அது தெரியுமா? அதனால தான் அங்கிருந்து என்னை சந்திக்க வந்தார். இங்கிருந்து சந்திப்பதற்காக அல்ல. ஜனங்களுக்கு புரிய என்னவென்றால் கொடூரமான, உங்களுக்கே தெரியும் இல்லை? உங்களை பார்த்து எத்தனை பேர் உங்களை பார்த்து திரும்பி போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களை பார்த்து முகம் சுழிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்கள் பின்னால் பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு ஆராதிக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்லுகிறேன், ஆராதிக்க முடியலன்னா அங்கே என்ன இருக்குது தெரியுமா? பொல்லாத சிந்தை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆராதனையே என்னை அந்த பொல்லாத சிந்தனை மாற்றிவிடும். இரண்டாவது குறிப்பு, கஷ்டம். அந்த ஒரே எழுத்துக்கு எடுத்துக்கொண்டேன், ப்ரோஃபேன் என்று சொல்லுவார்கள். சாரி, அது இல்லை, அது பெர்வர்சிட்டி. நான் தமிழில் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் கஷ்டம். நாம் எல்லாருமே வக்கர புத்தி இவங்களாக இருந்தோம். அந்த பெர்வர்சிட்டி என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். அந்த பிபி என்ற வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டேன். இதை நீ ஏற்றுக்க மாட்டீங்க, எனக்குள்ளே இருந்துச்சு. எல்லாருக்குள்ளேயும் இல்லாமல் இல்லை. உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கு ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்குள்ளே கூட இருக்குது. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. நேற்று ஒரு பரிசுத்தவானுடைய புஸ்தகம் வாசித்தேன். 99% ஊழியர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிந்தைக்குள் வாழ்கிறார்களாம். ஊழியர்களே. அது ரொம்ப அவர் நிறைய டீட்டெயிலாக சொல்கிறார். ஊழியம் செய்கிற ஆண்களும் அப்படி இருக்கிறார்கள், பெண்களும் அப்படி இருக்கிறார்கள். இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா? வக்கரக புத்தி உள்ள என்னை ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றத்தான் இயேசு பிறந்தார். அந்த பர்வர்சிட்டி என்ற வார்த்தை, அந்த புத்தி, திரும்ப சொல்கிறேன், இந்த புத்தி இருந்தால் ஜெபம் பண்ண வராது. நல்லா கவனிங்க, ஜெபிக்கிற மனுஷனுக்கு வக்கர புத்தி இருக்காது. சில பேருக்கு இருக்குது, அது சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ப்ரேயர், அது தமிழில் அந்த ப்ரேயர்னால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இயேசு ஏன் என்னை சந்தித்தார்னா இந்த புத்தி மாறத்துக்காக. எல்லாம் தமிழில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாய்களும் என் புத்தி மாறணும். என்ன புத்தி? அந்த அம்மா இந்த இப்படி, அந்த அம்மா இப்படி, அந்த அம்மா இப்படி. அது பார் ரொம்ப பண்ணுது, அது ரொம்ப பண்ணுது. பாஸ்டரு அவங்களையே உயர்த்தி பேசுகிறாரு.
இதை இவங்களே உயர்த்தி பேசுகிறாரு, அவரையே பாட வைக்கிறாரு, இந்த அம்மாவே எல்லாம் சொல்கிறார், இந்த அம்மா ஜபம் நடத்துகிறார், அவரே வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஜபம் நடத்துகிறார். அது என்ன புத்தி? ஏன்னா நான்லாம் நடத்த மாட்டேன்னா, எனக்கெல்லாம் கிருபை இல்லையா, எனக்கெல்லாம் மேன்மை இல்லையா? அதை நான் கேட்டு வரக்கூடாது, அது ஆண்டவர் சொல்லணும். அதை உன்னதத்தின் அருணம் ஏன் தன்னை சந்தித்தது? என் புத்தி மாறுறதுக்காக தான் கிறிஸ்மஸ். புத்தி மாறாமல் நீ எத்தனை கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் வேஸ்ட்டு. அதில் என்ன சொன்னேன்? விக்கெட்னஸ் பிகேம் வர்ஷிப். இதை மக்களுக்கு புரிய வேண்டும்ன்றதுக்காக. அப்போ அந்த என்னுடைய பொல்லாத சிந்தையை என்னை யாரை மாற்றுது? ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுறான்னா அவனுக்குள்ள ஆராதனை ஆவி இருக்கும். எவனுக்குள் ஆராதனை ஆவி இல்லையோ அவர் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுகிற மனிதன் அல்ல. உன்னதத்து அருணோதயம் ஏனை சந்தித்தது. திரும்ப சொல்கிறேன், புது ட்ரெஸ் போடுறதுக்கு இல்லை, என்னை மேன்மைப்படுத்த அல்ல, என்னை உயர்த்த அல்ல. நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறேன். நான் போகிற பிரயாணங்கள், நான் பேசுகிற கூட்டங்கள், என்னை சந்திக்கிற மனிதர்கள் எல்லாமே எட்டாவது உயரத்திருக்கிறாங்க. ஒரு சந்தித்தேன், ஒரு மிகப்பெரிய கொரியாவில் இஸ் பில்டிங் எ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறார் அவர். எனக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்தது இந்த ஸ்கின்ல. அவர் என் பக்கத்தில் உட்காந்து அதெல்லாம் துடைச்சி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு, அந்த அடுத்த நாள் காலையில் எனக்கு 3:30 மணிக்கு ஃப்ளைட்டு, ராத்திரி 11 மணிக்கு அதற்குரிய மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்து. யோசித்து பாருங்கள், அந்த மனுஷன் யாரோ நான் யாரோ. ஒரு மல்டி ஸ்பெஷாலிஸ்டுடைய அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அவர். 11 மணி, நைட் 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் எல்லாம் பேக் பண்ணுறேன். 3:30 மணிக்கு நான் புறப்படணும் காலையில். அந்த 2 பெரிய பெட்டிக்குள்ளே அவ்வளோ பெட்டியை சுமந்து வந்து, இது இப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும். இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்பு மாதிரி ஆகிடும். யோசித்து பாருங்கள், அந்த ஆளுக்கு தேவையே இல்லை. அந்த குளிரில் நைட் 11:30 அவர் வரும்போது, காலையில் 3:30 மணி நான் புறப்படணும். அந்த 11:30க்கு வந்து இது இப்படி பண்ணணும், இது இப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி எனக்கு இந்த எங்கெல்லாம் அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குதோ அதெல்லாம் தொடச்சி அதுக்கெல்லாம் மருந்து போட்டு. இது என்னது? இதுவும் எ டைப் ஆஃப் வர்ஷிப். சொல்லுங்கள், வக்கர புத்தி இருந்தால் என்ன வராது? சொல்லுங்கள். செகண்ட் பெர்சர்விட்டிவ், அந்த பெர்வர்சிட்டி என்ற வார்த்தைக்கு அந்த புத்தி மாறணும். எல்லாருக்கும் எனக்கு சொல்லுறீங்களா? ஆண்டவரே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அப்பப்போ அந்த கருப்பு நாய் வந்து என்னை கடிச்சு கொதறிடுது. அப்பப்போ கருப்பு நாய் வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அப்பப்போ அந்த கருப்பு நாய் வந்து என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுது. நேற்று கூட கருப்பு நாய் என்கிட்ட வந்துச்சு, காலையில் வந்தது. அந்த கருப்பு நாய் நான் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அந்த கருப்பு நாய் என்ன பண்ணிட்டு தெரியுமா? கவனிங்க, இந்த புத்தி இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஒத்துக்கிறவங்க ஆமின்னு சொல்லணும். பாருங்க, இப்போ நான் இவரை பற்றி நான் தீமையாக பேசிட்டேன்னு சொன்னால் ஐ கேனாட் ப்ரே. என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும், என் சொல் மாறணும், என் புத்தி மாறணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 15, அவன் புத்தி, அவனை பைத்திய ஆஸ்பத்திரி இருந்தான். எனக்கு பைத்திய ஆஸ்பத்திரி இருந்தான். என் ஆஸ்தி எனக்கு பங்கிட்டு தர வேண்டும் சொல்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கிறவன் எப்படி பைத்தியக்காரனாக இருப்பான்? ஆனால் கவனிங்க, என்ன புத்தி அவனுக்குள்ள? என்னைக்கு அப்பாவுடைய அந்த அன்புக்கு, அப்பாவுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளலையோ, அப்பாவுடைய மேன்மை புரிஞ்சு கொள்ளவில்லையோ, தகப்பனுடைய இதெல்லாம் என்னுடைய என்ற அந்த உணர்வு என்னைக்கு இல்லையோ, அது என்னது? சத்தமாக சொல்லுங்கள். இதை விட மேலான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நிகழ்காலத்தின் தேவைகளுக்காக வருங்காலத்தின் ஆசீர்வாதம் விட்டு விடாதிருங்கள். சொல்லுங்கள் எல்லாரும், நிகழ்காலத்தின் தேவைக்காக வருங்காலத்தின் ஆசீர்வாதங்கள். நான் ஒரு பொய் பேசினா எனக்கு 10 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த 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 நிலையிலும் நான் உண்மையாக இருப்பேனையானால் இதை விட மேன்மையாக எனக்கு கிடைக்கும். நான் பல முறை நேற்று கூட சொன்னேன், நான் இருந்த நிறுவனத்தில் 16 ஆண்டுகள் நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன், கேஷியராக இருந்தேன். ஒரு நாளைக்கு பல லட்சங்கள், ஒரு மாதத்திற்கு பல கோடிகள், 24 சிறுவர் இல்லங்கள், அதுதான் பொறுப்பு. அதுக்கு ஒரு 300 சபைகள் மாத உதவித்தொகை அனுப்புறது, பைபிள் ஸ்கூல், பிரிண்டிங் ப்ரெஸ், நிறைய கிளை ஊழியங்கள் எல்லாமே என்னுடைய, அதாவது பிளாங்க் செக் என் கையில் கொடுத்துட்டு போயிருந்தார் அந்த நபர், அந்த பாஸ்டர். ஒரு உண்மை இங்கே சொல்ல போகிறேன், 16 வருஷம் என்கிட்ட அவர் கணக்கே கேட்கல.
அன்றைக்கி யோசிக்கிறேன், 16 வருஷம் 10 ரூபாய்க்கு 10 கணக்கு கேட்குறாள். நான் 10 ரூபாய்க்கு 10 கணக்கு கேட்பேன். இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் 16 வருஷங்கள் பல கோடிகளுக்கு அந்த மனுஷன் கணக்கே கேட்கல. அவர் மரித்து போயிட்டார். இப்போது நான் சொல்ல வந்த அந்த அதாவது அந்த என்னைக்கு அந்த வக்கர புத்தி இருக்குதோ அங்கே என்ன வராது? ஜபம் வராது. ஜபம் இருந்தால் ரெண்டும் சேர்ந்துருக்கு. சில பேர்கிட்ட அவங்க இன்னும் சந்திக்கப்படலன்னு அர்த்தம். எங்கே சந்திக்கப்படணும்? ஹலோ, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் சந்திப்பு உங்களை ஒன்றுமே செய்யாது. அதை விரும்பாதீங்க. பாஸ்டர் வரணும், எங்களை சந்திக்கணும் அல்ல. உன்னதத்தின் அருணையம் சந்தித்தா ஐ பிகேம் வர்ஷிப் மேன். என்னை ஆராதிக்கிற மனுஷனை மாற்றிடுவார். ரெண்டாவது, என்னை ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றிடுவார். சொல்லுங்கள், ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றிடுவார். கிறிஸ்மஸ் எதுக்கு தான்? வடை சூடை இல்லை, முறுக்கு சூடை இல்லை. நான் சொன்னேன் இன்றைக்கி சாயங்காலம் சர்வீஸ் இருக்குதுன்னு. அவர் சொல்கிறாரு, வடை சொல்லுவாங்க பாஸ்டர். வடை சுட்டுறோம், வடை சுட்டுட்டு போட்டோம். ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கிட்டோம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் 53 நாள் கிறிஸ்மஸ் ஒன்றும் சிறப்பாக நான் கொண்டாடுறதே கிடையாது. அதல்ல எனக்கு முக்கியம். என்ன தான்? நம்பர் 1 வர்ஷிப், நம்பர் 2 ப்ரேயர், நம்பர் 3 அதாவது இன்னொன்று சொன்னேன், அதாவது ட்ரங்கன்னஸ். நாளைக்கு பாருங்கள், கோடிக்கணக்காக விற்கும் நாளைக்கு. ட்ரங்கன்னஸ் தான் ஒரு போதை. சொல்லுங்கள் எல்லோரும், ஏதோ ஒரு போதை. எல்லாருக்கும் ஒரு போதை இருக்குது இப்போது. இப்படி பார்க்குறீங்க. ஆனால் அந்த போதை விட இந்த போதை ரொம்ப நல்லது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த போதை நான் சும்மா இல்லை. கொரியாவில் காலை கூட்டம், 5 மணிக்கு கூட்டம், திரும்ப 10 மணிக்கு ஒரு கூட்டம், திரும்ப 2 மணிக்கு ஒரு கூட்டம், திரும்ப சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு கூட்டம். இத்தனை கூட்டங்களில் பேசியும் பங்கு பெற்றும் இடைப்பட்ட நேரங்களில் ஒரு 9 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் யாரும் எடிட் பண்ணல இன்னும். அதை என்னை விட அவங்க ரொம்ப பிஸியாகிறாங்க. 4 கூட்டத்தில் பேசுகிறேன். நான் இடைவேளையில் மெசேஜ் எடிட் பேசி அனுப்புகிறேன். ஆனால் அவங்க ரொம்ப பிஸியாகிறாங்க பாவம். சரி சொல்லுங்கள், அந்த போதை இருந்தால் அர்ப்பணம் இருக்காது. ஆமீன் சொல்லுங்கள். ட்ரங்கன்னஸ் தெரியுமா? ட்ரங்கன்னஸ் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. கவனிங்க, உண்மையான கிறிஸ்மஸ் குடிகாரனை தெய்வீகமான மனுஷனை மாற்றும். நான் அந்த குடியை பற்றி பேசுகிறேன். ஏதோ ஒரு போதை. சில பேருக்கு நான் நேற்று ட்ரெயினில் வந்திருந்தேன். நேற்று நானும் தம்பியும் அவரும். ஒரு 10 பேர் நம்பர் போடுறான். அப்புறம் மொபைலில் நம்பர் போடுறான். மொபைலே சீட் ஆடுறான். கேட்டால் சொல்கிறான் 25 லட்சம் வருமா. அவன் 2000 போடுறான், இவன் 3000 போடுறான். அந்த போடுற அந்த தாத்தா அடுத்து நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிறார். பெரிய லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. யாருக்கும் தெரியுமா அதை பற்றி? உங்களுக்கு தெரியுமா ராஜா? உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? அந்த ஆன்லைன் ப்ளே தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம் நேற்று தான் பார்த்தேன் அதை. ஒரு 10 பேர் இந்த சைடில், ஒரு 10 பேர் அந்த சைடில், ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறான். அவன் 1 2 3ன்றான். அவன் போடுறான், போட்டு 3ன்றான். ஒன்றுமே புரியல. அவன் சொல்கிறான் 2000 ரூபா அனுப்புன்றான். அவன் 2000 அனுப்புகிறான். அதில் அநியாயமாக இல்லை இதெல்லாம்? அவனை பார்த்தாலே பாவம். கிழிஞ்சு போன சட்டை, கருத்து போன ஒரு உருவம், மெலிஞ்சு போன உருவம், தோலெல்லாம் சுருங்கி இருக்குது. அந்த ஆள் இதை ஆடுறாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு இதுக்கு ஆமீன் சொல்லணும். கரெக்ட் தான். படித்தவன்லாம் செத்து போகிறான் அதில். இல்லை அப்போ என்னது? அவனுக்கு என்ன இருக்குது? குடி பழக்கம் இல்லை, ஏதோ ஒரு போதை. இந்த ஆன்லைன் ரம்மி ஆடுறது, சூது ஆடுறது. சில பேர் பார்க்காம விட்டால் தூக்கமே வராது. எப்பக்கிலும் எல்லா பக்கமும் முகம்தான், எல்லா இடத்துலையும். அது ஒரு போதை. புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு அது இந்த பாக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், இதெல்லாம் என்னது? அப்போ கிறிஸ்மஸ் என்ன யாரை மாற்றுது? ஒரு போதை உள்ளவனை அதாவது தேவனை நேசிக்கிறவனா மாற்றுது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதை நேசிக்கிற மனுஷன். டிவோஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் டிவோட்டீஸ். நேற்று படித்தேன். சபரிமலைக்கு 2024 வரைக்கும் ஆன்லைன் புக் ஆகிடுச்சான். 48 மணி நேரம் காத்திருக்கிறாங்களாம். 48 மணி நேரம் காத்திருக்கிறாங்களாம். 2024க்கு அங்கே புக்கு. இதுக்கு அது ஃபஸ்ட்டு டிக்கு. ஆனால் இந்த டிக்கு 10 மணியோட ஆள் வரதில்லை. அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் எதை மாற்றுது? தெளிவில்லாத ஒருவனை தெளிவுள்ளவனாய் மாற்றுகிறது. அடிமைப்பட்ட ஒருவனை விடுதலை ஆக்குகிறது. டிவோஷன் என்ற வார்த்தைக்கு டிவோட்டீஸ் அர்த்தம் என்ன? டிவோட்டீஸ்னா என்னங்க? பக்தர்கள். சூப்பர்.
அப்போது ஒரு தெளிவில் அதான் ஒன்றுக்கு அடிமைப்பட்ட ஒருவனை இயேசுவின் பக்தனாக மாற்றுது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ நிறைய பேர் மனுஷனுக்கு பக்தனாக இருக்கிறாங்க. அவருக்கு சில பேர் பிடிக்கும், இவர் சில பேர் அவரா நேராக போய் உட்காந்துப்பாங்க. அதில் பெரிய கொடுமை. 10 மணிக்கு போய் ராத்திரி 7 மணிக்கு வரீங்களா கூட்டத்துக்கு போய்? மனசாட்சியில் உங்களுக்கெல்லாம் 10 மணிக்கு கூட்டத்துக்கு போய் 7 மணிக்கு வராங்க. கேட்டால் அவர் தலைமை ஜோம் பண்ணுவாராம். ஆண்டவருக்கு டிவோட்டியாக இருங்க, பாஸ்டருக்கு டிவோட்டியாக இருக்காதீங்க. கவனிங்க, உண்மையான அருணோதயம் உங்களை அவருக்கு டிவோட்டியாக மாற்றும். யாருக்கு டிவோட்டியாக மாற்றும்? அவருக்கு பக்தர்களாக உங்களை மாற்றும். ஆமேன்னு சொல்லுங்கள். திரும்ப சொல்கிறேன், இது இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு அர்த்தமே இல்லை. டோன்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். நீங்கள் சரியான பக்தனாக இல்லாவிட்டால், முதல் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் போடுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், ஆராதிக்கிற மனிதனாக இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு அர்த்தமே இல்லை. அவர்கள் ஆராதித்தார்கள். முதல் யோசித்து பாருங்க, அவங்களுக்கு தெரியுமா இவன் தான் ரட்சகர்? உலகத்துக்கே தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரியுது. பணிந்து சாஷ்டாகமாய் விழுந்து பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போலத்தையும் காணிக்கையாக செலுத்தினார்கள். யோசித்து பாருங்க. அப்போது அவங்க விக்கெட்னஸாக தான் இருந்திருப்பாங்க, ஆனால் இயேசுவை பார்த்த உடனே வொர்ஷிப்பராக மாறிட்டாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், ஆராதிக்க தகுதி இல்லாத உங்களுக்கு கிறிஸ்மஸ் தேவையில்லை. ஆராதனைக்கு வராத உங்களுக்கு, ஆராதனைக்கு வரவங்களாம் யார் தான்? ஆராதனைக்கு வராதவங்களாம் யார் தான் கேட்டேன். தமிழில் போடுங்களா? பொல்லாதவர்கள். ஹலோ, பட்டிமன்றம். பொல்லாதவர்கள் அங்கே, அதாவது மீடியாவில் இருக்கிற மட்டும்தான் மேலே உட்காரணும். தேவையில்லை. இவ்வளோ இடம் காலியாக இருக்குது. இங்கே உட்காந்தே பிரசங்க கேட்க முடியாது, மேலே உட்காந்தா கட்டாயம் பிரசங்க கேட்க முடியாது. ரைட், அடுத்த சத்தம் வருது. சொல்லுங்கள். பொல்லாத மனிதனை ஆராதிக்கிற மனிதனாய் மாற்றுகிறது. ரெண்டாவது, அடுத்த குறிப்பு யார்? பெர்வர்சிட்டின்னு சொன்னேன். அதாவது வக்கர புத்தி உள்ள மனிதனை சரியான மனுஷனாக மாற்றுது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒன்று தெரியும் உங்களுக்கு, அந்த பைத்தியக்கு அந்த அந்த லேகியோன் புத்தி தெளிஞ்ச உடனே எங்கே வந்துட்டான் தெரியுமா? பாத்தில் வந்துட்டான். ஆமேன். அதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமேன்னு சொல்லுங்கள். புத்தி தெளிஞ்சால் எங்கே வருவாங்க? அப்போ ஏன் வர முடியல? இல்லை பாஸ்டர், இன்றைக்கி நான் இப்போ தான் முறுக்கு சுடுறதுக்கு மாவு வச்சுக்கிறேன். என்ன புத்தி அது? என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க வேணாம் தாயே. நீங்கள் ஆராதனை பண்ணாலே எனக்கு போதும், நீங்கள் ஜோம் பண்ணாலே எனக்கு 100 கிலோ லட்டு கொடுத்த மாதிரி. ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உண்மையான கிறிஸ்மஸ் எப்படி மாற்றுது? பக்கர புத்தி உள்ள மனிதனை ஜெபிக்க. அது பாருங்கள், அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு என்ன புத்தி தான் அவனுக்கு. அதாவது தன்னிலை இல்லாத ஒரு மனுஷன் எப்படிங்க, யாரும் சொல்லலை, நேராக வந்தான், அவரோட பாதத்தில் உட்கார்ந்து அவர் ஆராதித்தான், வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான், அடுத்த ஊழியக்காரனாக மாறிட்டானா. எத்தனை பட்டணத்துக்கு? 10 பட்டணங்களுக்கு அவன் ஊழியக்காரனாக மாறிட்டான். அப்போ புத்தி மாறினா உங்கள் லைஃபே மாறிடும். சொல்லுங்கள். இன்னொரு லெவல் சொல்லுங்கள் சத்தமாக. இன்னொரு லெவல்னு சொல்லுங்கள். இந்த லெவல் போதுமா உங்களுக்கு? இந்த லெவல் இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம கிளம்புற ஸ்கூலு சத்துணவு டீச்சராகவே, ஆயாவே, ஹெட்மாஸ்டர் எப்போ மாறுறது? சொல்லுங்கள். உண்மையான கிறிஸ்மஸ் என் சிந்தையை மாற்றும், ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றும். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன். சொல்ல டார்க்கஸ்ட் சொன்னேன். இப்போ ஒன்றுமே புரியல. வாழ்க்கை என்ன, எங்கே போகுது, எப்படி இருக்கும், என்னவா முடியும், இந்த ஆள் இப்படி தான் இருப்பானா, இந்த பொம்பளை இப்படி தான் இருக்குமா, மாறுமா மாறாதா, என் பையன் வாழ்க்கை இப்படி தானா, ஒன்றுமே புரியல. கவனிங்க, ஒன்றுமே புரியாத உங்களை ஆண்டவர் பக்தி உள்ள மனுஷனை மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்கள். டார்க்கஸ்ட் சொன்னேன். டார்க்கஸ்ட் ட்ரங்கன்னஸ் போட்டுக்கிறோம். சரி, ட்ரங்கன்னஸ். ரைட். அப்படிப்பட்ட மனுஷன் என்ன மாற்றுது? அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். அடுத்து ஒன்று. ரைட். டான்சர் ஆர் அதாவது அது இந்த டிக்காக எடுத்துட்டேன். அது எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள் ஈடுபாடு உள்ளவர்கள். டிவி, பொழுதுபோக்கு, ஏதோ ஒன்று, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இதுக்கு அடிமையானவங்க. என்ன டான்ஸ் அவங்க எல்லாம் இப்படி சொன்ன சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க, மனுஷாளுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. எங்கிட்ட வந்தால் எனக்கு டான்ஸ் ஆடுவாங்க, அங்கே போனால் அந்த அம்மா கிட்ட டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களாம் யார் தான்?
தமிழில் போட்டிருக்கிறேன். என்னது? உண்மையான கிறிஸ்மஸ் ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது மகிழ்ச்சி உள்ள மனுஷனை மாற்றிடும். இது மேலே மகிழ்ச்சி வராது, இது மேலே மகிழ்ச்சி வராது. கார்னல் டான்ஸுங்க தெரியுமா? இந்த உலக பிரகாரமான டிவி பொழுதுபோக்கு, அது தப்பே இல்லை. ஆனால் அந்த உண்மை, அந்த அருணோதயம் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் விருப்பம் வராது, இதில் விருப்பம் வந்துடும். இதில் விருப்பம் வந்துடும். ஏன்னா நம்ம பைத்தியமாக சுற்றுது. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, புரியுதா, நடுராத்திரின்னு ஜெபம் பண்ணும் சில நேரங்களில். அப்போ இந்த பசங்களை சின்ன பசங்களாக இருப்பாங்க, புரியுதா அவங்களுக்கு. யாரும் சொன்னாங்க அன்றைக்கி தான், எங்கள் தம்பியோ தங்கச்சியோன்னு சொன்னாங்க, ராத்திரில் ஒரு பெணாத்துறாருன்னு. இப்போ நான் என்ன பெணாத்தணும், அது இப்போ ப்ரிஷியஸ் பெணாத்துது நைட்டெல்லாம். அவங்க நைட்டெல்லாம் இங்கே படுத்து இருந்துச்சு இல்லையா, அவங்க அம்மா சொன்னாங்க நைட்லாம் பெணாத்துறேன்னு. நான் நினச்சிக்கிறேன் என்னோடய ஆவி தான் அங்கே வந்துக்குதுன்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, கார்னல் ஒரு, நான் சொல்ல வந்த கருத்துக்கு நல்லா கவனிக்கணும். உலக பிரகாரமான காரில் ஈடுபட்டவனை யாரை மாற்றிருச்சு? ஆவிக்குரிய மகிழ்ச்சி. டிலைட்னா மகிழ்ச்சி. டான்ஸர் பிகேம் எ டிலைட்டர். மீன் இதில் இல்லை, இதில் மகிழ்ச்சி இல்லை. இப்போலாம் அந்த நாட்களில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒளின்னு ஒன்று வரும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம். என் வீட்டில் டிவி இல்லை, எங்கள் மாமா வீட்டில் டிவி இருக்குது, அத்தை வீட்டில், எங்கள் அக்கா வீட்டில் 2 பேரும் போயிடுவோம். நான் முன்னால் ஆண்டர்குள்ளே இல்லாத போது அந்த தேன் கிண்ணன்னு வரும், அது நான் 7:30 மணிக்கு வரும். அது 7 மணி எங்கே சுற்றினாலும் 7:30 மணி வீட்டுக்கு போயிடுவேன். என் வீட்டு ரேடியோ இல்லை, அது அடுத்த வீட்டு ரேடியோ. அந்த சோத்தோடு ஒட்டி கேட்பேன் அதை. நான் சொல்கிறது அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த தேன் கிண்ணத்துக்கு என் வீட்டில் ரேடியோ இல்லை, என் வீட்டில் கரண்ட்டே இல்லையே. அந்த வீட்டில் மெத்த வீட்டில் ரேடியோ பாடும். அந்த மெத்த வீட்டில் ரேடியோ பார்க்கறதுக்கு அந்த வீட்டு சுவத்துக்கிட்ட நின்று பாட்டு கேட்பேன். இது பைத்தியமாக தெளிவா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் உன்னதத்தை நிறுவனம் சந்தித்த உடனே அதில் விருப்பு வந்துடுச்சு, இதில் மகிழ்ச்சி வந்துடுச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதில் வெறுப்பு வந்தது, இதில். அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் இதில் இருக்குது தெரியுமா? என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை மகிழ்ச்சி இல்லையோ, சலிச்சு போய் சபைக்கு வர்றது, சலிச்சு போய் ஜெபம் பண்ணுறது, 10:30 மணி ஆனவுடனே வாட்ச் பார்க்கறது, இதெல்லாம் என்னது? 10:30 மணி வாட்ச் பார்க்குறவங்கெல்லாம் உன்னத அருணோதயம் சந்திக்கல நடத்தும். செய்தி புரியுது உங்களுக்கு? அந்த உன்னத அருணோதயம் சந்திச்சா மணிக்கணக்கே தெரியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் துடிக்குதையா நினைவெல்லாம். இந்த கொரியாவில் 5 மணி ஜெபம் நடத்துகிறாங்க. 5 மணி காலை ஜெபம் -12. ஒரு நாளும் போனதே இல்லை. நான் தான் இதான் ரூமு, அதான் சர்ச்சு. அவங்க கத்து ஓ ஓ ஓ ஓன்னு. சரி, அப்போ தான் கத்துறான்னா ராத்திரி 10 மணிக்கு முடிஞ்சிருது. 10 மணி மேலே ஓன்னு கத்துறாங்க. அவங்க எப்போ தூங்குவாங்கன்னே தெரியல. இப்படி தான் பண்ணினுக்கிறாங்க. இப்படியே 24 மணி இப்படி தான் பண்ணினுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா ஒரு நாள் அந்த பாஸ்டர் கேட்டார், ஸ்டீஃபன் ஒய் ஆர் நாட் கம்மிங் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ எம் டேக்கிங் லாட் ஆஃப் டேப்லெட்ஸ். அது பாதி போய் பாதி உண்மை. 5 மணிக்கு போகணுமே, புரியுது அவங்களுக்கு? அவ்வளோ சத்தம் வான பிளக்குது அவங்க கத்துறது கற்று. அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. இங்கே நான் கத்தனா என்னை பைத்தியம் நினச்சிப்பீங்க. சொல்லுங்கள், உண்மையான கிறிஸ்மஸ், அதாவது எதிலெல்லாம் ஈடுபாடு இருக்கிறதோ அதை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன டெலைட்ஃபுல்லாக மாற்றுதே, அதான் உன்னதத்தின் அருணோதயம் கிறிஸ்மஸ். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கஷ்டமான காரியம் இது. ப்ரொஃபைன் தாட்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். ரைட், இது இங்கிலீஷ் புரியாது கொஞ்சம் பேருக்கு, பரவாயில்ல, தமிழ்லே கூட போகிறீங்க. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன இருந்தது தெரியுமா? அந்த அருணோய் சந்திக்கிற வரைக்கும் நம்மளாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தான் சொல்லுங்கள். ரொம்ப கேவலங்க. இதில் இந்த ட்ரெஸ் ரொம்ப கேவலமாகுது. ட்ரெஸ்ஸு கேவலம், நானே கேவலம்தான். என்ன இவ்வளோ கேவலமாக ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிற நீ சொல்லு அடிப்பாவி, நானே கேவலம்தான். அந்த கேவலமான வாழ்க்கையை இன்றைக்கி என்ன மாற்றிட்டு தெரியுமா? ஆண்டவர் ஒரு சமாதான வாழ்க்கையை மாற்றிட்டார். இதுவா முக்கியம்? சொல்லுங்கள், உலகம் சொல்லும் இன்றைக்கி என்ன இப்படி இருக்கிற இந்த ப்ரோஃபைன் என்ற வார்த்தைக்கு சொல்லுங்கள், கேவலமான, அசுத்தமான, அவதூறான, பொருத்தமற்ற வாழ்க்கையை ஒரு பொருத்தமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஆமீன். பொருத்தம் இல்லை புருஷன் மனை எவ்வளோ நாள் வாழ முடியும்? 10 ஜாதகத்தில் 7 9 தெரியல எனக்கு. ஜாதகத்தில் 9
10 பொருத்தம். இப்போ கரெக்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எங்கள் அப்பா 9 பேரும் ஜாதகம் எழுதிட்டார். ஆனால் ஒரு ஜாதகம் கூட உருப்படியாக இல்லை. அதில் ஒரு ஜாதகத்தில் சொல்லிக்குது எனக்கு தண்ணியில் கண்டங்குதுன்னு சொல்லி, தண்ணியில் கண்டன்னு. அதனால் நான் குற்றாலத்திலே எனக்கு ரூமில் தான் குளித்தேன். குற்றாலத்துக்கு போய் நான் ரூமில் தான் குளித்தேன். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டார் தண்ணியில் கண்டங்குதுன்னு. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் போய்கிற ஒரு கண்டமும் இல்லை. நயகரா ஃபால்ஸ்க்கு போயிருந்தேன், ரைட். ஆனால் ஒன்றும் கண்டமே இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். கேவலமான சிந்தையாக இருந்தோம், அசுத்தமான சிந்தையாக இருந்தோம். அவதூறுன்னு தெரியுமா? இல்லாத ஒன்றை எனக்கு தெரியும் எல்லாம். உங்களை பற்றி தெரியும் பாஸ்டர். இல்லை எனக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்? கவனிங்க. உண்மையான கிறிஸ்மஸ் பாருங்கள். இந்த சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் இந்த கேவலமான சிந்தைகள்லாம் வராது. இது வராது. அசுத்தமான அடுத்தவங்களை பற்றி தாழ்வாக நினைக்கிறது அசுத்தம்தான். புரியுதா உங்களுக்கு? நான் பெரியவன், சின்னவன். நான் எத்தனை ஊழியங்களுக்கு போகிறேன், 70 பாஸ்டரை ஃபீட் பண்ணுறேன், பல ஊழியர் கூட்டங்கள் தலைவராக இருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் அவனை விட மேலே ஆளான ஆள் இல்லை. என்னவோ கத்தனை மேலே உட்கார வச்சுக்கிறேன், அவ்வளோதான். நேற்று எதோ மேலே உட்கார வச்சார் 6 மணிக்கு, 8 மணிக்கு என்னை கீழே தள்ளிட்டார். 6 மணிக்கு மேலே உட்கார வச்சார். நான் பின்னால் தான் உட்காந்தேன். அவர் பார்த்து நீங்கள் முன்னால் வந்து உட்காருங்க அப்படின்னாரு. பார்த்தீங்களாம்மா? அம்மா இருக்குங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? பார்த்தீங்களான்னு கேட்டேன். நான் அந்த அம்மா கேட்டேன். அந்த அம்மா எது யாரையே பார்க்குது அந்த அம்மா. நான் பின்னால் தான் உட்காந்துருந்தேன். அவர் வந்து முன்னால் உட்கார சொன்னார் பக்கத்தில். பார்த்தீங்களா இல்லையா? பதிலே பேச மாட்டீங்களா? வரலையா நீங்கள்? என்னத்து எவ்வளோ கொடுமை இல்லை இதெல்லாம்? முன்னால் உட்கார் பாருங்கள். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கூட்டு முன்னால் உட்கார வைக்கிறேன், சந்தோஷப்பட வேணாம், பார்க்கவே இல்லைன்றீங்களா? ரைட். அப்போ வரலையா நீங்கள்? எனக்கு முன்னால் நீங்கள் வந்துட்டீங்க, ரைட். பட்டிமன்றம் சொல்லுங்கள். அவதூறான பொருத்தமற்ற நீங்கள் பார்த்தீங்களா? ரைட். இவருக்கு போய் இந்த வாழ்க்கை நினச்சிட்டிங்களா? அதெல்லாம் பெருசே இல்லை. அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உயர்வே கிடையாது. உயர்வு என்பது ஆண்டவர் உயர்த்தப்பட்டது தான் உயர்வு. 32,000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன் பிரேசிலில், அது உயர்வு. 20,000 பேருக்கு கொரியாவில் பேசுகிறது உயர்வு. இதெல்லாம் உயர்வே கிடையாது. இவங்க நாளைக்கு மேலே உட்காரப்போ நாளைக்கு கீழே தள்ளிடுவாங்க. உங்களை சேர்த்து தான் சொல்கிறேன். உண்மையான கிறிஸ்மஸ் எது தரும் தெரியுமா? உண்மையான கிறிஸ்மஸ் எது தரும்? அந்த வருஷம் நாங்கள் போட்டு பாருங்கள். லூக்கா 1:79 படி, சீக்கிரம் படிங்க. கால்களை சமாதானத்தின் வழி. நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட மனுஷனாக வாழணும், எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தோம் சொல்லுங்கள். வாய்த்தான்னு சொல்லுங்கள். வாய் திருவாய் மனது சொல்லுங்களேன். உங்களே சொல்லுங்க. என்னைக்கு நான் சொல்லுங்கள் கேவலமான ஆள், நான் ரொம்ப ரொம்ப கேவலம், நான் பண்ணதெல்லாம் கேவலம், நான் பேசுனதெல்லாம் கேவலம். சொல்லுங்கள். என்னுடைய இந்த மூளை ரொம்ப ரொம்ப கெட்டுப்போன மூளை. ரொம்ப நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைய வார்த்தை என்னது தான்? அவதூறான வார்த்தை. புரியுதா? நீ யாரா இல்லையோ அவரா ஒன்று பேசுறது என்னது தான்? ஒரு யாரா இல்லையோ அவரா ஒருத்தர் சொல்கிறதே. 2வது, என் வாழ்க்கை என்ன இல்லை, கொஞ்சம் கூட அவருக்கு எனக்கும் பொருத்தமே இல்லை. பொருத்தமே இல்லாத என்னை ஒரு பொருத்தமுள்ள மனுஷனாக மாற்றியிருக்கிறார். ஆமென். இல்லாட்டி 50 நிமிஷம் கொடுத்துட பண்ண முடியுமா? புரியுதா உங்களுக்கு? ஜாதக பொருத்தம் இருக்குதோ இல்லையோ, ஜாதி பொருத்தம் இல்லை, அவரோடு பொருத்தமாக இருந்தாலே போதும். எதுக்கு உன்னதத்தின் அருணோதயம்? எதுக்கு உன்னதத்தின் அருணோதயம்? சமாதானத்தின் வழி நடத்த. அடுத்த ஒன்று சொல்ல. அடுத்த ஒன்று கார்னாலிட்டி. ரைட். சொல்ல இது இருக்கிற ஒரே மாதிரி தான் வரும். நம்ம எல்லாருமே வேதம் சொல்லுது மாமிச சிந்தை மரணம். எஸ் 53ஆம் அதிகாரம். சீக்கிரம் படிங்களேன். எஸ் 53 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே. போதும், எல்லாம் கவனிங்க எல்லாரும். இப்போ கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த அம்மா வழியை நான் தப்புன்னு சொன்னால் நம்ம ஒத்துப்பாங்களா? இந்த அம்மா வழி தப்புன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இப்போ கூட ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்கள் போகிற வழி தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். அவனவன் இதான் என்ன வாழ்க்கை?
கார்னாலிட்டின்னு சொல்லுவாங்க. மாமிசமான அவனவன் தன் வழியிலே, கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே. பாருங்கள், தப்புன்னு சொல்லும்போது எஸ் லார்ட், நீங்கள் வெளிப்புறமாக சொல்ல வேண்டாம், உள்ளே ஒத்துக்கினா போதும். அது எப்படி பாஸ்டர்? பாருங்கள், எனக்கு தப்பாக தெரியுது, உங்களுக்கு ரைட்டாக தெரியுது. உங்களுக்கு ரைட்டாக தெரியுது, உங்களுக்கு 10 மணிக்கு வர்றது உங்களுக்கு ரைட்டாக தெரியுது. ஆனால் எனக்கு அது, நான் 10:30 வரைக்கும் பேசுறது உங்களுக்கு தப்பாக தெரியுது, எனக்கு அது ரைட்டாக தெரியுது. என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்கள், உண்மையான கிறிஸ்மஸ் எது? மாமிசமான மனிதனை தேவனுக்கென்று பெரு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை தந்தார். அதான், அதுக்கு தான் அதை சந்தித்தார். ஏன் சந்தித்தார்? அவர் கூட 1000 ரூபாக்கா? அவர் கொடுத்த அந்த அரிசிக்கா? இன்னொரு வெள்ளம் வந்தால் நல்லா இருக்கும் இல்லை? கரங்களை உயர்த்தி இன்னொரு வெள்ளம் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள். 6000 வராது. காணி கொடுத்தீங்க, தசமாக கொடுத்தீங்களா? அதில் இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. ரைட். இது சபையில் கேட்டேன். ஒரு சபையில் 200 பேர் இருந்தாங்க. யாருங்க தசமம் இந்த 6000 காணி கொடு? ஒரே ஒரு அம்மா தான் காணி கொடுத்துச்சு. குமார் மனைவி தான் காணிக்க கை தூக்குச்சு. மனசாட்சியே இருக்காது. எனக்கு கொடுக்க வேணாம். அந்த சபையில் கேட்டேன், முகம் மாறுது. ரைட். சொல்லுங்கள், உன்னை தருணம் ஏன் என்னை சந்திச்சது? அது இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும். ஏ கார்னாலிட்டி மேன் பிகேம் எ கான்சிக்ரேஷன் மேன். அர்ப்பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாதுங்க. நீ எதை பண்ணால் கூட, என்ன பண்ணால் கூட, இந்த லைட்லாம் போட்டார் பார்த்தீங்களா? அர்ப்பணம் இல்லாமல் பண்ணால் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இப்போ நான் உங்களோட பேசுகிறேனே, அர்ப்பணம் இல்லாமல் எதை செஞ்சாலும், ஒரு சின்ன பொருள் கொடுத்தா கூட அது எப்படி கொடுங்க தெரியுமா? ஒரு ஆசையோடு அர்ப்பணத்தோடு கொடுங்க. God will bless that. சொல்லுங்கள். என்னை பாருங்கள், இன்றைக்கி அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம கர்த்தர் கொடுத்தாரு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். 100க்கு 100 நம்ம கான்சன்ட்ரேஷன் அர்ப்பணிக்கலை, ஏதோ 100க்கு 50% அர்ப்பணிச்சிருக்கிறோமே. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வேலை இல்லையா? புரியுது உங்களுக்கு? இன்னும் தூக்கத்துக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. ரைட். ஆனால் சனிக்கிழமை வேணான்னு சொன்னேன். ரைட், பரவாயில்ல. இன்றைக்கி சாயங்காலம் வச்சுருந்தா எப்படின்னு கேட்டியா? இன்றைக்கி சாயங்காலம் வச்சா நாளைக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்க, அந்த அர்ப்பணம் இருந்தால் எதை பற்றியும் கவலையே இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த குறிப்பு லஸ்ட்ஃபுல் லைஃப். லஸ்ட்ஃபுல்னா தெரியுமா? எல்லாம் ஒரே மாதிரி திருப்பி வருது. அதாவது எனக்கு விருப்பமான வாழ்க்கை, நான் இச்சிக்கிற வாழ்க்கை, நான் நேசிக்கிற வாழ்க்கை, நான் நேசிக்கிற ஒரு பொருள், அது மாதிரி மாறி இன்னைக்கு அன்பு கூறுகிற வாழ்க்கை கர்த்தர் தந்தார். சொல்லுங்கள், லஸ்ட்ஃபுல் லைஃப் பிகேம் a lovable life. those who knows English. லஸ்ட்ஃபுல் லைஃப் அது வேணும். அது எது வேணும்? பீஸு அது வேணும், வாசனை வேணும். அது லஸ்ட்ஃபுல் லைஃப். இருந்தாலும் பரவாயில்லை, 20 பரவாயில்ல. 40 வருஷமாக குத்தனம் பண்ணுறேன், கேளுங்க. இது இருந்தாலும் ஆமேன் இல்லை, இருந்தாலும் ஆமீன், இல்லாவிட்டாலும் ஆமீன். அது ஒன்றும் பெருசு, அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இது மேடை பேச்சுக்கு அல்ல. அந்த உன்னத அருணை சந்திச்சுன்னா அந்த எதிலெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அதெல்லாம் வெறுப்பு வந்துடும். ஆண்களை சொல்ல விரும்புகிறேன், இது இருந்தாலும் சாப்பிடுவேன்னு சொன்னால் உன்னத அருணை சந்திக்கலன்னு அர்த்தம். அந்த உன்னத அருணை உங்களை சந்திக்குமானால் எ லஸ்ட்ஃபுல் லைஃப் பிகேம் எ லவபிள் லைஃப். சொல்லுங்கள், பைபிள் கையில் எடுத்து சொல்லுங்கள் லவபிள் லைஃப். வார்த்தை நேசிப்பேன், ஆண்டவரை நேசிப்பேன், சபையை நேசிப்பேன், தனி மனிதனை நேசிப்பேன், என்னோட சபையில் இருக்க மக்களை நேசிப்பேன், ஊழியரை முடிஞ்சால் நேசிப்பேன். சொல்லுங்கள், ஆண்டவரை நேசிப்பேன், வார்த்தையை நேசிப்பேன், சபையை நேசிப்பேன், என்னோட சக மனிதரை நேசிப்பேன். சத்தமாக சொல்லுங்கள், சக மனிதர். சத்தமாக, சகட்டு மனிதர் அல்ல, சக மனிதர். அந்த மாதிரி யார் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன யூஎஸில் பிறந்து அந்த அம்மா குப்பைத்தொட்டியில் பிறந்தாங்க. எல்லோரும் குப்பைத்தொட்டி தான் பிறந்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அப்படி மாற்றிட்டார். அந்த மனுஷன் சொன்னார் என்கிட்ட, இந்த கொரியா பாஸ்டர், ஸ்டீவன், ஒய் நாட் யூ பிரிங் யுவர் ஃபேமிலி அண்ட் செட்டில் இன் கொரியான்னாரு. நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு பிடிக்கல போல. கேட்கும் மனசு சந்தோஷமாக இருக்குது. துன்மார்க்கன்னு தொந்தரவு அங்கே இல்லை. உங்களும் சொல்லலை, பொதுவாகவே 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்றாங்க, ரூமுக்கே சாப்பாடு வருது. அதுவும் விதமாக அந்த ஒரு பெரிய ட்ரேயில் எக்கச்சக்கமாக இருக்குது. அது வேறு. நான் மத்தியானம் சாப்பாடு வச்சுருக்கிறேன், அந்த அம்மா அப்பவே எடுத்துன்னு போயிடுது. அதை கூட
இட்ஸ் டூ ஓல்டு ஸ்டீஃபன் அப்படின்னு அங்கே எல்லோரும் பேச தான் கூடுவாங்க. சொல்லுங்கள், லஸ்ட்ஃபுல் லைஃப் உன்னதத்தின் அருணை சந்தித்தா இதில் விருப்பம் வராது. இதில் விருப்பம் வராது, புடலோட விருப்பம் வராது. இருக்கிற ஒரு புடவை போதும், இன்னும் புடவைன்னு கேட்டுக்கிறீங்களே, என்ன பாசிட்டிவ் எல்லாம் போட்டு அடிக்கிறாருன்னு கூட சொல்லக்கூடாது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும். புரியுது அவங்களுக்கு? இன்னும் கொடுக்கல சரி, வேறு மாதிரி போயிடுவீங்க அப்புறம். இப்போ வேண்டாம். ஆனால் என்ன கொடுத்தாரோ சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான், அவரிடத்தில் ஒன்றை பெரும்படிக்கு அவருக்கு முந்தி கொடுத்தவன் யார்? அவர் கொடுத்து வைக்கல, நான் எதையும் அவர்கிட்ட கொடுத்து வைக்கல, அவராக பார்த்து இதெல்லாம் கொடுத்தவர். எதுவுமே என்னுடையது அல்ல. ஃபாதர் அழகாக பண்ணார், எனக்கென்று எதுவும் இல்லை. அவ்வளோ பேர் தோட்டம் வச்சுக்கிறார் அவர். அவர் தோட்டம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான தோட்டம், ஜெப தோட்டம், காளையார் கோயிலில். அது உண்மைதான். அவர் சாப்பிட்ற சாப்பாடு, எளிமையான வாழ்க்கை. சொல்லுங்கள், அந்த உன்னதத்தின் அருணையும் சந்தித்தா என்ன வந்துடும்? இது மாறும். விருப்பங்கள் மாறி, உலகத்தின் விருப்பங்கள் மாறி தேவன் விருப்பம் வந்துடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னும் 2 குறிப்பு. ரைட், அப்படிதான் சொல்லுவார் பாஸ்டர், அப்படி பேசினே இருப்பார். பாட்டில் போயிட்டு பைபிள் வந்துடும். எல்லாம் சொல்லுங்கள், பாட்டில் போய் புரியவே மாட்டேதில்ல. பாட்டில், ஆமாம் கரெக்ட், நீ சொன்ன இன்னொரு அர்த்தம் இது. வாயில் கூட பாட்டில் அடிக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வாயிலையும் பாட்டில், கையிலையும் பாட்டில். நேற்று சபைக்கு போயிருந்தேன். ஊழியத்துக்கு போன இடத்துல 2 விசுவாசிகளும் பாட்டில் அடிச்சிக்கிறாங்களாம். அது நம்முடைய கிளை சபையில் தான். புரியுதா? அந்த தீர்ப்பு என்கிட்ட வந்துச்சு. அவன் பாட்டில் எப்படி எடுத்து போனானே தெரியல. ஊழியத்துக்கு போன இடத்துல நீங்கள் போலையா? நீ போனீங்க, நீ கூட போலையா? நீங்கள் ஆண்டவங்களை காப்பாற்றிட்டார் நினைக்கிறேன். சொல்லுங்கள். துப்பாக்கி ஏந்தும் கைகள். ஃபாதர் அழகாக பாடினார். என்ன பண்ணார்? துப்பாக்கி ஏந்தும் கைகள். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்கள் சொல்லுங்கள் எல்லாரும். பாட்டில் தூக்கின கையில் சொல்ல மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா? பைபிள் தூக்குறேன், இதை தூக்கினப்ப ஏன் தூக்க மாட்டேன் சொல்லுங்கள். எல்லாம் பைபிள் சொல்லுங்கள். இனிமேல் எல்லாம் கை வச்சு, அது பாட்டில் தானே, பாட்டில் டப்பாவா என்னங்க? ஒரு பொண்ணு அன்னைக்கு பேஷண்ட் இருக்குது. இருக்கிற எல்லா பிராண்டும் சொல்லுது மனப்பாடமாக. அந்த பொண்ணு இருக்கிற எப்படி இந்த பொண்ணுக்கு அவ்வளோ தெரியும் தெரியல எனக்கு. எல்லாம் கையில் எடுங்க தம்பி, கையில் எடுப்பா. சொல்லுங்கள், பைபிள் தூக்குற கையில் வாய் திறந்து சொல்லுங்கள். பைபிள் தூக்குற கையில் இந்த பாட்டில் தூக்க மாட்டேன். கொடுத்தாரு பாட்டில் பற்றியா பாஸ்டர் அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு? என்ன பாட்டில்? நேற்று பாட்டில் வாங்கலை நீ? கேளு, நேற்று பாட்டில் வாங்கினேன், முந்தா நாள் வாங்கினேன். சொல்லுங்கள், அந்த ஒரு பைபிள் தூக்குற கையில் பாட்டிலையும் எடுக்க மாட்டேன், இந்த பாட்டிலையும் எடுக்க மாட்டேன். இது என்னது? இது பாட்டில் இல்லையா? தீயினால் சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாதே. அந்த பாட்டிலை விட இந்த பாட்டில் ரொம்ப ஷார்ப்பு. அது இதை குத்தம், இது இதே குத்தம். என்னடி பார்க்குறீங்க? அந்த பாட்டிலு இங்கே குத்தம், இந்த பாட்டிலு சாகிற வரைக்கும் மாறவே மாறாது. அவன் முகம் மாறுது எல்லாருக்குமே. கடைசியாக சொல்ல போகிறேன் முக்கியமான பாயிண்ட். நேற்றைய சம்பவம். கிரீட் மாறி கிராட்டிடியூட் வந்துடும். கிரீட் மாறி கிராட்டிடியூட் வந்துடும். பேராசை மாறி நன்றி உணர்வு வரணும். நன்றி உணர்வு போடுங்க. நன்றி உணர்வு. வாழ்க்கையில் 3 காரியம் உண்டு: தேவை, ஆசை, பேராசை. சொல்லுங்கள் எல்லாரும். தேவன் எதை தருவார்? எதை தருவார்? ஆமாம், ஆசையே தர மாட்டார். அப்புறம் புரிஞ்சுங்களும் ஆமீன்னு சொல்லணும். நல்ல ஆவிக்குரியவங்க ஆமீன்னு சொல்லணும். ரொம்ப பேருக்கு புரிஞ்சுது, ஆனால் புரியாமல் நடிக்கிறீங்க. சொல்லுங்கள், உன்னத அருணோதயம் சந்திச்சா இது மாறிடும். தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசை மாறி, எனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை, இந்த வீடு போதும், இந்த ஆளே எனக்கு போதும். நான் கலெக்டர் கல்யாணம் பண்ண நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா பியூனை கல்யாணம் பண்ணிக்கினேன். அந்த பியூனை கல்யாணம் பண்ணனால தான் அந்த ஒழுங்காக இருக்க முடியுது. புரியுது உங்களுக்கு? தலையிலே நான் ஷாருக் கான் மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த அளவுக்கு முடியே இல்லை. அது ரொம்ப நல்லது. புரியுதா உங்களுக்கு? அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருப்பார். புரியவே இல்லை. புரியாவிட்டால் நல்லது. ஷாருக் கான் மாதிரி இருந்தால் ரொம்ப ஆபத்து.
பல காகங்கள் வரும், பல குருவிகள் வரும். இது யாரும் சட்டையே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு ஆபத்து. கருப்பாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. யாரும் நின்று பேச மாட்டான், ஆண்டிலாம் சொல்ல மாட்டான். ஆமேன். வெள்ளையாக இருந்தால் கட்டாயம் ஆண்டின்னு சொல்லுவான். சிஸ்டர் குழந்தை நான் தூக்கிறேன்னு சொல்லுவான். தேவையா உங்களுக்கு? சொல்லுங்கள், என்ன வேண்டாம்? எனக்கு எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இது தூக்கணுனோ அது அந்த போயிடுச்சு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் முற்றும் துறந்த முனிவன் அல்ல, ஆனாலும் என்ன இல்லை இல்லை, அது கர்த்தருக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், நான் சுமக்கிற வேதத்துக்கு தெரியும். சொல்லுங்கள், greed became gratitude. அது போடுவீங்களா? எல்லாம் மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? எழுந்து ஜெபம் பண்ணுவோம், சாயங்காலம் தொடரும். நீங்கள் தான் பாஸ்டர் பேசிக்கணும். ஏதோ உங்கள் ஆற்று திருத்தி சொல்லிட்டீங்க. நாங்கள் எவ்வளோ எம்சி ரோடுக்கு போனோம், டி நகர் போனோம். நேற்று போகலான்னு பார்த்தோம், நீங்கள் 8 மணி முடிச்சிட்டிங்க. நாங்கள் டி நகரில் எவ்வளோ வேலை இருக்குது, எம்சி ரோடு தான் இருக்குது. நான் டி நகருக்கு என்ன 71 வயசில் நான் ஒரே முதல் டி நகர் போயிருக்கிறேன். சத்தியம் உண்மை. 71 வருஷத்தில் ஒரே முறை டி நகர் போயிருக்கிறேன். எதுக்கு அங்கே போனோம்? மாம்பழத்து ட்ரெயினில் போகிறேன், அது வேறு விஷயம். எனக்கு அது வேலையே இல்லை. சொல்லுங்கள் தம்பி, ஒன்றுண்ணா போடுங்க, ஒன்றுண்ணா எல்லா கரங்களும் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் யாராக மாறணும்? நான் யாராக மாறணும்? ஆமாம், இப்படி சொல்ல விரும்புகிறேன். அந்த உன்னதத்தின் அந்த சந்திப்பு எனக்கு ஒரு புதிய உறவை தந்தது. சொல்லுங்கள், அந்த புதிய உறவை போட்டிருக்கிறேன் தம்பி, போட்டிருக்கேன் தம்பி. கிறிஸ்மஸ் மீன்ஸ் மேரிங் அனு போட்டிருப்பேன். மேரிங், கிறிஸ்மஸ் எல்லாமே எம்மளை வரும். அந்த இங்கிலீஷ் மொத்த வார்த்தை போடுறீங்களா? இங்கிலீஷில் மொத்த வார்த்தையும் போடுறீங்களா? சாயங்காலம் சொல்கிறேன். சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் மீன்ஸ் சொல்லுங்கள் மேனிஃபெஸ்டேஷன். தமிழில் சொல்கிறேன். அதாவது என்னிடத்தில் இல்லாத ஒன்றை கர்த்தர் வெளிப்படுத்தினார், என் வாழ்க்கையை வெளிப்படுத்தினார், எதிர்காலத்தை வெளிப்படுத்தினார், என்னுடைய ஜீவத்தை வெளிப்படுத்தினார். நான் யார் என்பதை இந்த உன்னத்தின் அருணனை வெளிப்படுத்திற்று. இதெல்லாம் ஒத்துப்பீங்களா? உங்களை பற்றி ஒரு உண்மையை சொல்ல ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். ஆனால் உன்னத்தின் அருணனை சந்தித்தனால தான் நீங்கள் என்னை பற்றி சொன்னால் ஒத்துப்பேன். எல்லாம் காரணம் சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள். தேவனே, என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே கேள்வி கேட்காம அப்படியே ஒத்துப்பேன். அடுத்து இன்னொரு சொல்லட்டுமா? பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நான் கேட்பேன். நான் 100 வயசு இருப்பேன். ரைட். கிறிஸ்மஸ் மீன்ஸ், நான் சாயங்காலம் சொல்கிறேன், மேஞ்சர். அதாவது ஏழ்மையை மாற்றினது கிறிஸ்மஸ். ஏழ்மையை என் குடிசை வீட்டை ஓட்டு வீடாக மாற்றி கொடுத்தது கிறிஸ்மஸ் தான். 1வது, கிறிஸ்மஸ் மீன்ஸ் மார்க்கெட்டிங்கா? அந்த வார்த்தை இல்லையே. மார்க்கெட்டிங் இல்லைம்மா, அது மார்க்கெட்டிங் இல்லை, அது மார்க்கிங். என்னை அடையாளப்படுத்தினது உன்னதத்தின் அருணோதயம். மார்க்கிங் என்னென்ன நீலம் மருந்து, அப்புறம் புரியல என்னெல்லாம் விற்கிறதுக்காக என்ன மாத்திர ஆண்டு கொண்டு வந்தார். சுற்று நீளம் வாங்கலைங்களா, சோப்பு வாங்கலைங்களா, ஷாம்பு வாங்கலையா? நோ, மார்க்கிங். சூப்பர். சொல்லுங்கள், எல்லாம் மேல்கே சொல்லுங்கள். உன்னதத்தின் அருணோதயம் எனக்கு அடையாளப்படுத்திற்று, என்னை உலகத்துக்கு அடையாளப்படுத்திற்று. இப்போ 4 பேர் தெரியுதில்லை உங்களுக்கு? 4 பேருக்கு தெரியுதில்லை? இந்த 4 பேருக்கு தெரியுது. 11 லட்சம் பேர் பசங்க கேட்குறாங்க போட்டு. இன்னைக்கு போன வாரம் பார்த்தேன் அதை. இன்னைக்கு எவ்வளோ பேருன்னு தெரியல. சரி, இத்தனை பேருக்கு என்னை அடையாளப்படுத்தினது. ஆமீன். சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் மீன்ஸ் அழுகிற வாழ்க்கையை ஒரு இசையுள்ள வாழ்க்கையை மாற்றினார். அவர் கரத்தில் நான் ஒரு நாதாவின் கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கண்ணீரான வாழ்க்கையை ஒரு இசையுள்ள வாழ்க்கையை மாற்றினார். சொல்லுங்கள், மார்னிங் லைஃப் பிகேம் ஏ மியூசிக் லைஃப். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 1000 கஷ்டம் இருந்தாலும் ஒரு பாட்டு பாடின சந்தோஷம் மனசு நிறைவேறதில்லை. நான் 3 மாதம் படுக்கையில் இருந்தேன். அப்போலோ மருத்துவமனையில் இருந்தேன், வீட்டில் இருந்தேன். உடம்பெல்லாம் பெட் சோர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ மாத்திரை மருந்து டேப்லெட் சாப்பிட்டு தூக்கமே வராது. அந்த
1 2 3 4 5 அப்போ எங்கள் வீட்டில் ஒரு மெண்டலம் இருந்துச்சு அந்த டிவி பக்கத்தில். அது அடிக்கும். 1 கேட்கும், 2 கேட்கும், 3 கேட்கும், 4 கேட்கும், 5 கேட்கும். அழுவேன், தூக்கமே வராது. ஒரு டிஜேஸ் பாட்டு கேட்ட அடுத்த நிமிஷம் தூங்கிடுவேன். எவ்வளோ சந்தோஷம் இல்லை சொல்லுங்கள். என் வாழ்க்கையை அதாவது கண்ணீரான வாழ்க்கையை களிப்பான வாழ்க்கையை மாற்றினார். மோர்னிங் அப்படின்னா துக்கம் நிறைந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அதாவது மீட்டிங்கா அது சரி, சாயங்காலம் பற்றி நான் பேசுகிறேன். மீட்டிங் ரைட். உன்னத அருணோதயம் என்னை சந்தித்து நான் யாரா இல்லையோ அவராய் என்னை மாற்றிற்று. கடைசியாக அடிமையாக இருந்தேன், என்னை கர்த்தர் இன்னைக்கு எஜமானா மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் எம்மில் வரும் சொல்லுங்கள். மேனிஃபெஸ்டேஷன். அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த நீங்கள் வர முடியாதீங்க. நான்லாம் ரொம்ப பட்டிமன்றம் பேசுவேன், ரொம்ப வாதம் பண்ணுவேன், திருப்புகழ், திருப்பாவை, திருவெம்பாவை மனப்பாடமாக சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் என்னை வெளிப்படுத்தினால தான் இன்றைக்கி நான் அவருடைய பிள்ளை ஊழியக்காரனாக இருக்கிறேன். சொல்லுங்கள். ஏழ்மையை மாற்றினார். மார்க்கிங் என்னை அடையாளப்படுத்தினார். கண்ணீரான வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை என்னை பாட வச்சார். யோபு சொல்லுகிறான், இரவிலும் என்னை கீதம் பாட செய்கிறவர். இரவிலும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்றைக்கெல்லாம் பாட்டு, இப்போ கூட பாட்டு கேட்டால் தான் நைட்டில் தூக்கமே வருது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1000 துக்கம்தான், 1000 கஷ்டம்தான். ஆனால் ஒரு பாட்டு கேட்டால், அதுவும் பிரசங்க கேட்டால் சூப்பராக தூக்கம் வரும். சொல்லுங்கள். மியூசிக் லைஃப். சொல்லுங்கள். மார்னிங்னா துக்கமான வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றினார். சொல்லுங்கள். மீட்டிங் என் தேவைகளை சந்தித்தார். என் தேவைகளை சொல்லுங்கள். சரீர தேவை, ஆவிக்குரிய தேவை, என் பொருளாதார தேவை, அத்தனை தேவை சந்தித்தார். புருஷனும் மனைவியும் சரீர தேவை சந்திக்க முடியும். எலும்புக்கு சதைக்கும் தான் மருத்துவம், ஆனால் இதுக்கு மருத்துவத்தை அவர் தான் தர முடியும். ஸோ என் தேவைகளை சந்தித்தார். கடைசியாக என் வாழ்க்கையின் எஜமானாய் மாறினார். ஆமேன். அடிமையாக இருந்தேன், பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, பில்லி சூன்யத்துக்கு அடிமை, நட்சத்திர அதாவது ஜோசியத்துக்கு அடிமை. புரியுதா உங்களுக்கு? நாள் பார்க்க எல்லாத்துக்கும் அடிமை தான். நான் டெய்லி ராசி பலன் பார்ப்பேன். இந்த நாள் எப்படி, இந்த நாள் எப்படி. ரட்சிக்கப்பட்டு கூட ரொம்ப நாள் பார்த்துருந்தேன். மேஷம், அது ரொம்ப வேஷம். அப்படி அது பாரம்பரியம் இல்லையா? இப்போ யாரும் பார்க்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கு. அது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஒரு காலத்தில். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். எல்லாம் சொல்லுங்கள். உன்னதத்தின் அருணோதயம் என்னை சந்தித்தது. எப்படிப்பட்ட மனுஷன்? அந்தகாரத்திலும் மரண இருளிலும். நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தேன்னு ஏற்கனவே சொன்னேன். விக்கெட் மேன். ரெண்டாவது, என்னப்பா திருப்பி அங்கேயே போகிறீங்க? எப்படிப்பட்ட வக்கர புத்தி உள்ள மனுஷன். மூணாவது, ஏதோ ஒரு போதை. புரியுதா உங்களுக்கு? அண்ணன் நோக்கினாள், அவனும் நோக்கினாள். அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவி. அது என்னது? பொருத்தமே இல்லை. புரியலைங்களா? ஆனால் அவனுக்கு அதில் ஒரு போதை. ரைட். நாலாவது, டான்ஸர். கவனிங்க, உண்மையை சொல்லட்டுமா? இங்கே டான்ஸ் ஆடுற அவங்க டான்ஸ் ஆட மாட்டான். அங்கே டான்ஸ் ஆடுறவன் இங்கே டான்ஸ் அங்கே டான்ஸ் ஆடுறவன் இங்கே டான்ஸ் ஆட முடியாது. இங்கே டான்ஸ் ஆடினா அங்கே டான்ஸ் ஆட மாட்டான். தமிழ் கரெக்டாக தப்பா? அங்கே டான்ஸ் ஆடுறவன் ஆட முடியாது, இங்கே ஆடுறவன் ஆமே இங்கே கைத்தட்ட முடியல, அங்கே போய் அப்படின்றான். ஒன்றும் அவனுக்கு உன்னத அருணை அவனை சந்திக்கலன்னு அர்த்தம்ன்றான். இது அவனுக்கு எதில் டிலைட்டு? நீ ட்ரெயினில் போகிறீங்களே, காதில் மாட்டிக்கிறான், அவன் பாட்டு சிரிக்கிறான். அவன் ஏன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. சும்மா சிரிச்ச பாரு, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அதில் மகிழ்ச்சி. கலக்க போது யாரில் அவனுக்கு மகிழ்ச்சி, எனக்கு இதில் தான் மகிழ்ச்சி. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். நேஸ்டி ப்ரோக்ராம் அதெல்லாம் ரொம்ப நேஸ்டி ப்ரோக்ராம். அவர் கோச்சிக்கு போகிறாரு. சொல்லுங்கள். கேவலமான, அசுத்தமான, அவதூறான. ஆமேன்னு கேட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியக்காரன் ஆகிடுவீங்க. பார்க்காதீங்க. அடுத்து அவ்வளோதானே, முடிச்சா? மாம்சமான மனுஷன் இன்னைக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே இந்த கிறிஸ்மஸ் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட கிறிஸ்மஸாக இருக்கணும். என்ன கிறிஸ்மஸ் சொல்லுங்கள்? அர்ப்பணிக்கப்பட்ட, ஆராதிக்கிற,
ஜெபிக்கிற, அதாவது நான் சாயங்காலம் இன்னும் நிறைய என்னங்க சமாதானமான வாழ்க்கை, லவ்விங் லைஃப் சொல்லுங்கள். லவ்விங் லைஃப் முக்கியமான விட்டுட்டீங்களே. துப்பாக்கி ஏந்தும் கைகள். எதை தூக்கி ஒரு காலம் எதை தூக்கியிருந்தோம்? எதை தூக்கிட்டீங்க? பாட்டில் தூக்கினவங்கெல்லாம், பாட்டில் தூக்கினவங்க எல்லாம் சொல்லுங்க. சண்முக கை தூக்குறாரு. பாட்டில் தூக்கினவங்க எல்லாம் ஆமேன். 2 கையிலையும் சொல்லுங்க. சொல்லுங்க, பாட்டில் தூக்கின கையில் இந்த வேதத்தை தூக்கி இருக்கிறேன். கையிலையும் தூக்கினேன். சில பேர் பேசினா அப்பா 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 கால் ரத்தமே வந்துடும். சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு காலத்தில் இங்கேயும் பாட்டிலு, கையிலையும் பாட்டிலு. அவங்களுக்கு கையில் பாட்டிலு, உங்களுக்கு பாதி பேருக்கு வாயில் பாட்டிலு. என்ன பாஸ்டர் என்ன நினச்சிக்கிறீங்க? அது என்னது? வாயிலேயே சொல்லுங்கள். மாமிசமான வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, லஸ்ஃபுல் லைஃப். இப்போது ஒரு லவ்விங் லைஃப். கடைசி சொன்னேன் க்ரீடிங் லைஃப். எல்லாம் வாய் தர சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸில் ஆகிலும் இதெல்லாம் மாறணும். ஆண்டவரே இது மாறணும். என்ன பாஸ்ட் இது மாதிரி? இது யார் கட்டுவா இந்த புடவெல்லாம்? இது என்ன எம்சி ரோட்டில் எடுத்து கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். நன்றி. சின்ன காரியத்தை உடனே சொல்லுங்கள். இன்றைக்கி தான் காலைக்கு சொன்னேன் என் மகள் பேத்திக்கிட்ட, இந்த ட்ரெஸ் பார்த்தியா? யார் வாங்கி கொடுத்தது? எங்கள் ஆட்சி வாங்கி கொடுத்தாங்க. நான் வாங்கி கொடுத்தேன் 3000 கொடுத்து. பிள்ளைங்களுக்கு தெரியல, நமக்கு கூட தெரியல. அவன் சொல்ல மாட்டிங்களா? அது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி புருஷன் வாங்கி கொடுக்கல. அவர் இல்லைனா புருஷனே இல்லையே, அவர் இல்லைனா அம்மா அப்பா இல்லை, அவர் இல்லைனா நானே இல்லை. அவன் சொல்ல மாட்டிங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். உன்னதத்தின் அருணோதயம் என்னை சந்தித்திருக்கிறது. பேராசுள்ள மனுஷனை அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனை மாற்றிச்சு. பாட்டில் தூக்கின கையில் பைபிள். அதாவது லஸ்ட்ஃபுல் லைஃப்பில் ஒரு லவ்வபிள் லைஃப். என்னை அடையாளப்படுத்தினது உலகத்துக்கு. அவர் மட்டும் அந்த அருணோதயம் என்னை சந்திக்கலைன்னா, புரியுதா உங்களுக்கு? நான் இங்கே ஒரு ரயில்வே ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு காலையில் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில் டிவி பார்த்துட்டுருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் விட மாட்டேன். எல்லாம் A to Z. நியூஸ் பேப்பர் வாங்கினால 16 பக்கத்தையும் கடைசி வரைக்கும் படிச்சிடுவேன். 16 பக்கத்தையும் கடைசி வரைக்கும் விளம்பரம் கூட படிப்பேன். ஆனால் அந்த லவ்விங் லைஃப்லேருந்து ஆண்டவர் நேசிக்கிற வாழ்க்கையை கருத்தை கொடுத்துட்டாரு. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே அந்த உன்னதத்தின் அருணோதயம் என்னை சந்திக்கலைன்னா நான் என்றைக்கோ போயிட்டு இருப்பேன். ஆண்டவரே நான் என்றைக்கோ மறித்து போயிருப்பேன். அந்த கொரோனாவில், அந்த அலைகளில், இந்த புயலில், இந்த காற்றுல, என் கஷ்டத்தில், என் நஷ்டத்தில் நான் போயிருப்பேன். ஆண்டவரே அந்த உன்னதத்தின் அருணோதயம் என்னை சந்தித்தது, என்னை வாழ வைத்தது, என்னை அடையாளப்படுத்தினது, எனக்கு ஒரு தனித்தன்மை தந்தது, என்னுடைய சுபாவங்களை மாற்றியது, என்னுடைய எண்ணங்களை மாற்றியது, என்னையே மாற்றி அமைத்தது. இந்த அருணோதயத்துக்காக நன்றின்னு சொல்லி எல்லாம் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அமருவோம், ஒரு பாடலை பாடுவோம், அப்படி பொருளை கர்த்தரை ஆராதிப்போம். இது முடித்த பிறகு சின்ன பிள்ளைகள் வர சொல்லுமா? பிள்ளைகள் Praise the Lord. Praise the Lord. சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை
நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல். வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை நிழலதிலே மான்கள் நீரோடைகளை தினம் வாஞ்சித்து கதறிடும் போ. மான்கள் நீரோடைகளை தினம் வாஞ்சித்து கதறிடும் போ. கர்த்தாவே என் உள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்குதே. கர்த்தாவே என் உள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்குதே. சிலுவை நிழலதிலே உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும். உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும். நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். சிலுவை நிழலதிலே வியாதி படுக்கையிலும் மனம் வாடி தவிக்கையிலும். வியாதி படுக்கையிலும் மனம் வாடி தவிக்கையிலும். கர்த்தாவேவும் கிருபை என்னை நித்தமும் தாங்கிடுமே. கர்த்தாவேவும் கிருபை என்னை நித்தமும் தாங்கிடுமே. சிலுவை நிழலதிலே எப்போ நீர் வந்திடுவீர் எந்தன் கண்ணீர் துடைத்திடுவீர். எப்போ நீர் வந்திடுவீர் எந்தன் கண்ணீர் துடைத்திடுவீர். மண்ணில் பரதேசினார் வேகம் வந்தென்னை சேர்த்து கொள்ளும். மண்ணில் பரதேசினார் வேகம் வந்தென்னை சேர்த்து கொள்ளும். சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல். வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை நிழலதிலே
தகப்பனே, நன்றியோடு துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கூட தேவன் ஆவியானவர் கர்த்தாவே உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே எங்களுக்காக பிறந்து வந்த தகப்பன், எல்லா சூழ்நிலையும் உடைய கிருபையும் உடைய இறக்கம் மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உன்னை ஆராதித்து உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே, நீ ஆண்டவரே எங்களை ஆண்டவர் நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கி இம்மட்டும் எங்களை நடத்தின ஆவியானவர் கர்த்தாவே, கையிட்டு செய்கிற வேலையும் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்த தகப்பன் ஆண்டவரே, கையிட்டு ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் தேவன் எங்களுக்காக இறங்கி வந்த தகப்பன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய கிருபையும் மட்டும் எங்கள் நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹலோ 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 ப்ரைஸ் லாட். இப்போ சண்டே கிளாஸ் பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கெவின், ஆன்ஸ்லி, டெல்வின், லிச்சி பாலின், எஸ்தர், ஆன்ஸ்லின், தினோஷா, ரக்ஷன், ரஃபேல், ஞானகிருபா, மெல்வினா, ஜெரேமியா, சுபஸ்ரீ, சாம் ராஜா, நிதிஷ், எபின், அஸ்வின், ஆல்வின், பவுல், அஜய், யோவான், தேவபிரீத்தி, திவ்யதர்ஷினி, ஜெசி, பவித்ரா, கீர்த்தி,
ஆண்ட்ரியா, ஷாம் சண்முகம், அவினாஷ், எபி, ஷர்லின், மித்ரா, ஸ்வேதா, நர்மதா, யாஷிகா, எமிகா, குமாரனா, எமிகா அண்ட் எலேச்சா. இப்போ அடுத்ததாக கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து சண்டே கிளாஸ்க்கு இர்ரெகுலராக வர பசங்க வர்ஷா, இன்பராஜ், பவுல் ஜோசப், ஆகாஷ், இமானுவேல், காவ்யா, புவனேஸ்வரி, கே ஷாம், சாம்சன், விக்னேஷ், பிரீத்தி, லத்திகா, இவாஞ்சலின், சுஜித்ரா, பத்மா, தர்ஷினி, நிதிஷா, பிரியதர்ஷினி, இன்னொரு பிரியதர்ஷினி திவ்யதர்ஷினியுடைய அக்கா, ஜோர்டன் துருவண்ணா சன், காட்வின் லில்லியக்கா பிரதர் சன்,
அடுத்தது காலேப். காலேப். ஜெனி ஜோஷ்னா, ஐசக், லேயா, ப்ரெஷியஸ், லாவண்யா, ஜெயஸ்ரீ, ப்ரெஷியஸ். பாஸ்டமா தான் டீச்சர்ஸ். பார்த்து இறங்குங்க. அது அது வரும். வச்சிருக்கேன். ரேவதி, எஸ்தர் ஆண்டி, சுமதி, பூஜா, பூஜா, க்ளோரி, க்ளோரி, ரூபினி, ரூபினி, வனிதா, காயத்ரி, ரூபினி, வனிதா, ரமாதேவி, ரமாதேவி, லில்லி, லில்லி, பிரபா, பிரபா, அவினாஷ், ஜெய் சித்ரா, ஜெயலட்சுமி, ஞானம், ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி, நெஹேமியா, சரத், நிதிஷ், நிதிஷ்,
சந்தோஷ் ஜெபராஜ். ஜெகன். ஜெயலக்ஷ்மி. சண்முகம். கனி. சுரேஷ். அவினாஷ். அவினாஷ். ஹேமநாதன். துரை ஐயா. தன் சிங். ஆண்டனி ஐயா. ஜெசி. கொயர். ஜெசி. பெனிதா. வேதவித்யா. ஷர்லேன். திவ்யதர்ஷினி. நீட்டா. ஷீபாக்கா. மோசஸ். மோசஸ் இருக்கால இல்லையா? மோசஸ். மோசஸ் பாரு. யாராவது பேர் விட்டு இருந்ததுன்னா இங்கே நிறைய பேக் இருக்குது. ஒரு டிஷர்ட் இல்லை டிஷர்ட் அந்த டிஷர்ட் இருக்கு. மோசஸ் யார் பேர் போட்டு? மோசஸ் இல்லை, ஆள் இல்லையா? மோசஸ் கீழே இறங்கி வர்றது இல்லையா? கவர் மாறிச்சா? இல்லை, சுரேஷன் போட்டுருக்குது. கொடுத்தா செய்யறேன். கவர் மாறிச்சு உள்ள ஒன்றியா இருக்கு. சரி, அதெல்லாம் வாங்காதுதா? வாங்காதுதா? பேர் 4 பேரா? சரி சரி, ரொம்ப நன்றி. ரைட், சின்ன ஜாம் பண்ண போகிறோம். என்னுடைய உழைப்பு, என்னுடைய அர்ப்பணம், என்னுடைய தியாகம் ரொம்ப பெருசு. அதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இந்த உடைகள் ஒருவேளை உங்களுக்கு சரியாக பொருந்தாவிட்டால் அதை நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். உங்களுக்கு அந்த சரியாக அமையலைன்னா உங்களுக்கு வேறு மாற்றி கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்புக்காக. இந்த இசைக்கருவி வாசித்த பிள்ளைகள், மீடியா, இந்த ஆடியோ, கொயர், சண்டே ஸ்கூல் டீச்சர், அத்தனை பேருக்கு நன்றி. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். செக். ரைட், ஜெகன் கொடுக்கல. ஜெகன் வந்து வாங்கவே இல்லை. அவர் ஜெகன் வந்து வாங்கலையா?
அவங்ககிட்ட கொடுத்து சொல்கிறியா? அவர் தான் மாஸ்டர் அதில். ரைட். நான் பசங்க நல்லா பண்ணால் நீ தான் காரணம், நல்லா பண்ணால் நீ தான் காரணம். ரைட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எழுந்திருந்து சொல்லுங்கள். உன்னத்து தோன்றிய அருணோதயம் என்னை சந்தித்ததினாலே என் வாழ்க்கை மாறிற்று, என் எண்ணங்கள் மாறிற்று, என் சுபாவங்கள் மாறிற்று, என்னுடைய அடையாளமே மாறிற்று. ஆமேன். எழுந்து பண்ணலாமே. என் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி. உன்னத்து தோன்றின அருணோதயம் எங்களை சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தில் இது நாள் வரைக்கும் தோள் கொடுத்து உதவி செய்த, இசைக்கறி வாசித்த, பாடல் பாடின, இந்த ஆடியோ வீடியோ பல விதங்களில் உதவி செய்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மையப்படட்டும். தொடர்ந்து மாலை ஆராதனையில் கொண்டு வாங்க. நாளை காலையில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நேரத்தோடு எங்களை கொண்டு வந்து சேரும். உடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மாறாத இனிமையான பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற நாள் வரைக்கும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடும், உன்னத்திலிருந்து வருகிற அருணோதயம் நம்மோடு கூட எந்நாளும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாலை 6 மணிக்கு வாங்க. சரியா 7:45 முடிப்பேன். நம்பலாம். ரைட்.